இந்த தனியார் ஆடை தொழிற்சாலையின் போக்குவரத்து சேவையை பிரதேச மக்கள் முன்னெடுத்துச் சென்ற நிலையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த போக்குவரத்து சேவையை வேறு தரப்பினருக்கு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சென்றிருந்த போதே இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயசிறி பஸ்நாயக்கவிடம் நாம் வினவினோம். நாம் ஏற்கனவே திட்டமிட்டதை போன்று அப்பரல் நிறுவனத்தின் மனிதவள முகாமிலோடு கலந்துரையாடல் நடைபெற்றது. தொழிற்சாலையின் போக்குவரத்து சேவை தொடர்பில் அந்த பிரதேசத்தில் வாழும் மக்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைத்தன. அது தொடர்பில் கலந்துரையாடவே நாம் அந்த நிறுவனத்துக்கு சென்றோம். அதன் பின்னர் நாம் வெளியில் வரும் பொழுது நிறுவனத்தில் நுழைவாயிலுக்கு அருகில் குழப்ப நிலை காணப்பட்டது. போலீஸ் உத்தியோகத்தர் மூவர் அவ்விடத்தில் இருந்த போதிலும் அவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஒருவர் எனது வாகனத்தின் கண்ணாடியை திறந்து எனக்கு தாக்குதல் மேற்கொண்டு விட்டு என்னை ஆடையால் பிடித்து வெளியில் இழுப்பதற்கு முயன்றார். கடந்த சில நாட்களாக மக்கள் எம்மிடம் முறைப்பாடு செய்திருந்தனர். பலர் கோரிக்கை விடுத்திருந்தனர். கிராம மக்களின் வாகனங்களை அங்கிருந்து நீக்கிவிட்டு அவர்களின் வருமானத்தை நிறுத்தியுள்ளதாக அவர்கள் எம்மிடம் கூறியிருந்தனர். அது தொடர்பிலான கலந்துரையாடலில் நாம் முதற்கட்டமாக பங்கேற்றிருந்தோம்.